ஹாப்பி தீபாவளி டு எவ்ரி ஒன். இந்த விலாக் வந்து ஜப்பான்லேருந்து இந்தியா போகிற விலாக் தான். ஸோ நான் என்னெல்லாம் பார்க்குறேன், என்னெல்லாம் ஃபுட் சாப்பிட்றேன், எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் கூடயே ட்ராவல் பண்ணுங்கள். இது வந்து நான் ஜப்பான் ஏர்லைன்ஸ் புக் பண்ணியிருந்தேன் இந்த வாட்டி. பிகாஸ் இது கொஞ்சம் சீக்கிரம் ரீச் ஆகிடலாம், டைரக்டும் கூட. ஸோ அதனால தான் அது புக் பண்ணியிருந்தேன். இந்தியாவிலேருந்து வரும்போது கஷ்டமாக இருக்கும், பட் ஜப்பான்லேருந்து, நாட் ஓன்லி ஜப்பான், இனி அப்ராட் கண்ட்ரீஸ்லேருந்து இந்தியா போகிறோன்னா அது ஒரு ஹாப்பினஸ். அது நம்மளுக்கு ஒரு 1 வீக்லேருந்தே தூக்கம் போயிடும், தூக்கம் வராது, எப்போ வருவோம் எப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட். எனக்கு மட்டும்தான் அப்படியா இல்லை உங்கள் எல்லாருக்கும் அப்படிதான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் என் வீடியோ பார்த்தீங்கன்னா. ஸோ நான் இருக்கிற ப்ளேஸ்லேருந்து ஏர்போர்ட் போகணுன்னா ஒரு 3 hours ஆகும். ட்ரெயின் அப்புறம் பஸ் எல்லாம் போயிட்டு போக லேட் ஆகும். ஸோ நான் வந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். பிகாஸ் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா ஏர்போர்ட் போக முடியலன்னா டென்ஷன் ஆகும் இல்லைங்களா. ஸோ சீக்கிரம் போயிட்டு கொஞ்சம் அங்கே ரிலாக்ஸ் பண்ணலாம், கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஷாப்பிங்லாம் வாங்கலைன்னாலும் ஜஸ்ட்டு பார்த்துட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். ஆல்மோஸ்ட் 3.5 hours பிஃபோரே நான் ரீச் ஆகிட்டேன் ஏர்போர்ட்டும் கூட. லக்கேஜில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம என்ன இருக்க போகுது, ஃப்ரீ தானே. ஸோ ஏர்போர்ட் சுற்றி பார்க்க கிளம்பியாச்சு. அங்கே நிறைய ஷாப்பிங்லாம் பண்ண வச்சுருந்தாங்க. இந்த சாக்லேட்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, கிளாத்ஸு நிறைய இருந்தது. பட் நம்மளுக்கு சாக்லேட்ஸை பார்த்து தானே கொஞ்சம் ஒரு க்ரேஸு. சரி, அதை பார்த்துட்டு எதனா வாங்கலாம், எதனா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இவ்வளோ சாக்லேட்ஸ் பார்க்குறீங்களா, அது எல்லாத்துக்கும் சாம்பிளும் கொடுத்துட்டு இருந்தாங்க அங்கே. சரி, வேறு என்ன வேலை இருக்குது, சரி எல்லாமே சாம்பிள்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கிற சாக்லேட்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டேன் வீட்டுக்கு. அப்புறம் கொஞ்சம் எல்லாம் சாம்பிள்லாம் சாப்பிட்டுட்டு சும்மா அப்படியே சுற்றிட்டு வந்துட்டு இருந்தேன். நிறைய டாய்ஸ்லாம் கூட இருந்தது, க்யூட்டான டாய்ஸ்லாம். ஆனால் என்னென்னா வெளியே வாங்குறதுக்கும் நம்ம ஏர்போர்ட்டில் வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா. ரேட்டு டபுள் ட்ரிபிளாக கூட இருக்கும் ரேட்ஸ் எல்லாம். சரி, பார்த்துட்டு இருந்தேன் எதனா நல்லா இருந்தால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ளைட் ஏறியாச்சு. அந்த ஃப்ளைட்டு கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகும்போது தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். அதுக்கப்புறம்லாம் பயம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஃப்ளைட்டில் ஸ்நாக்ஸு, ஃபுட்டெல்லாம் கொடுத்தாங்க. இது ஜப்பான் ஏர்லைன்ஸுன்றதுனால ஃபுட்டு கொஞ்சம் ஜப்பானீஸ் ஸ்டைலில் தான் இருக்கும். எனக்கு இங்கே 2.5 years இருந்ததுனால எனக்கு பழகிடுச்சு. இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக சாப்பிடுவேன். இந்தியன் மீல்க்கும் ஜப்பான் மீல்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாமல் சாப்பிட. ஸ்டார்டிங்கில் வந்து அவ்வளோ பிடிக்காமல் இருந்தது, அது பழகிடுச்சுங்க. இங்கே இருந்து அதே சாப்பிட்டு சரி வேறு வழி இல்லை இல்லைங்களா. ஸோ ஃபுட்டு சூப்பராக இருந்தது. ஃபைனலி இந்தியா ரீச் ஆயாச்சு. அந்த ஹாப்பினஸ் இருக்குது. நான் போகும்போது தான் எல்லாமே பார்த்துட்டு போவோம். இந்தியா ரீச் ஆகிட்டு ஏர்போர்ட்லலாம் ஒன்றுமே பார்க்குறதில்ல. எப்போ வெளியே போகணுன்ட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஃபாஸ்ட்டாக வெளியே போயிடணும். என் வீடியோஸை டைம் எடுத்து பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்தியா போயிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன்.